தாராபுரம் நகரத்திலே முதலாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு என்றே கூறலாம். ஏனென்றால் இந்த புத்தக திருவிழாவானது கடந்த 7 வருடங்களாக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சிறப்பான முறையில் நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்ற வருடம் அனைத்து பொதுநக அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பொங்கல் விழா போட்டிகள் வைத்து ஒரு நாள் நிகழ்வாக தாராபுரம் ரோட்டரி சங்கத்தில் நடத்தினோம். அந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த பொதுநல அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பொங்கல் விழா மற்றும் பரிசளிப்பு விழா மற்றும் ஒரு மாபெரும் புத்தக திருவிழா ஒன்றை நடத்தலாம் என்று திட்டமிட்டு மிகவும் விமரிசையாக கடந்த 10 நாட்களாக தாராபுரத்தில் ஒரு மாபெரும் புத்தக திருவிழா அரிமாரங்கத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு பல ஆன்றோர் பெருமக்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், இலக்கிய பேச்சாளர்கள் போன்ற தமிழ் ஆர்வலர்கள் எல்லோரும் வந்து இங்கே தங்களின் பேச்சாற்றல் மூலம் நமக்கு நல்ல ஒரு செய்தியை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தாராபுரம் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளாக தாராபுரம் நகரத்தில் தமிழ் சேவை ஆற்றி வருகின்ற தமிழகத்திலேயே ஒரு முதன்மை சங்கமான தாராபுரம் தமிழ்கலை மன்றம், தமிழ்நாட்டு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், பல சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற தாராபுரம் நகர அரிமா சங்கம் மற்றும் அறக்கட்டளை, மத்திய அரிமா சங்கம் மற்றும் அறக்கட்டளை, சுழற்சங்கம் மற்றும் அறக்கட்டளை, தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு, விழுதுகள் அறக்கட்டளை, வர்த்தக கழகம், எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து இன்று வாழ்ந்து மறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்கலை மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா VSN அவர்களுடைய நினைவாக அறக்கட்டளை ஆகிய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நடத்திய இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சியினுடைய 10ஆம் நாளான இன்று நிறைவு விழா நிகழ்ச்சியை தாராபுரம் தமிழ்கலை மன்றம் ஏற்று நடத்துகிறது. காலையிலிருந்து நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சியாக காலையிலிருந்து நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் காலையிலிருந்து தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி அனைத்து சமுதாய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து எங்கள்கிட்டெல்லாம் எப்படி ஒரு வேலையை சொல்லணும், எப்படி அந்த வேலையை வாங்க வேண்டும் என்பதில் வல்லவராக திகழ்ந்து வருகின்ற, எங்களுக்கெல்லாம் அவ்வப்போது பல ஆலோசனை வழங்கி வழிகாட்டியாக திகழ்ந்து வருகின்ற மரியாதைக்குரிய தமிழ்கலை மன்றத்தினுடைய மருத்துவர் அரிமா டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கு முதலாவதாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அரிமா சங்கத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் ஒரு சமுதாய அமைப்புகளிலே இணைந்து சுறுசுறுப்புடன் 10 நாட்களாக ஒரு ஷெட்யூல் போட்டார்னா கரெக்டாக இருக்கும். அந்த டைம் கீப்பிங் அதில் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அப்படி ஒரு எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகின்ற அரிமா அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அரிமா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே குத்துவிளக்கேற்றி சிறப்பித்த துணைத் தலைவர் தாராபுரம் தமிழ்கலை மன்ற கல்வி அறக்கட்டளை அரிமா VSN சுஜாதா பாஸ்கரன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த கோ சுகுமாரன், ரமேஷ் பிரபு, அரிமா சூர்யா, முருகேசன், அரிமா நேதாஜி பாலச்சந்தர் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயா முத்துசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்ற நிகழ்விலே இன்றைய பண்பாடு நாகரிகத்தின் போக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற தலைப்பில் பேசிய ராஜ்குமார் ராமச்சந்திரன், முனைவர் ராஜ்குமார், பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், வளர்ச்சியே என்ற தலைப்பில் பேசிய முனைவர் கனிமொழி சிந்தனை செல்வி சத்யா அவர்களுக்கும், நடுவர் பட்டுக்கோட்டை SP பாஸ்கரன் அவர்களுக்கும் அனைத்து பொதுநல அமைப்புகளின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை நிகழ்ச்சியாக மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மூத்தவர்
தாராபுரத்தில் வாழும் மக்களுக்கு தமிழ் இலக்கியம் போன்ற வகுப்புகளை எடுத்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி வருகின்ற மூத்தவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா அரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாராபுரம் தமிழ் கலை மன்றம் பால் சாமுவேல் ஐயா அவர்கள் செயலாளராக இருந்து, அதடுத்தது தங்கவேல் ஐயா அவர்கள் செயலாளராக இருந்து, அதற்கு பிறகு அவர்களுக்கு கிட்டத்தட்ட இணையாக சுறுசுறுப்புடன் செயலாற்றி வருகின்ற தமிழ் கலை மன்றத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா சண்முகம் ஐயா அவர்களுக்கு அனைத்து அமைப்புகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருந்தாலும் ஒரு 2-3 நாட்கள் 2-3 மாதங்கள் ஓய்வெடுத்து இந்த நிகழ்ச்சியில் மிகவும் ஆரம்பத்தில் பத்திரிகை அடிப்பதிலிருந்து இன்று வரை தனது உழைப்பை கொடுத்து நல்ல முறையில் செயலாற்றி, அப்போ உடல்நிலை சரியில்லை, அதுக்கப்புறம் ஒரு சிகிச்சைக்கு பின்பு அதை விட ஒரு வேகமாயிட்டார். ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் அனைத்து பொதுநல அமைப்புகளும் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக ஸ்ரீரங்கராயன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் அனைத்து பதிப்பகங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து பேச்சாளர்களையும் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை நல்ல முறையில் நடத்த உதவிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா ஸ்ரீரங்கராயன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிகழ்வில் ஒரு நாள் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது 10 நாள் நிகழ்வாக இருந்தாலும் சரி, நிதி ஆதாரம் என்பது மிகவும் தேவையான ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலே ஒரு செலவு செய்து நடத்தி இருக்கின்ற இந்த நிகழ்விற்கு மனமுவந்து நன்கொடை வழங்கிய அனைத்து நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் அனைத்து பொதுநல அமைப்புகளின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 22 பதிப்பகங்களை சேர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 10 நாட்களாக இந்த நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு ஆரம்பிக்கும் முன்பும் ஒவ்வொரு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் சிறப்பான வகையில் கலை நிகழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த கலை நிகழ்ச்சியை வழங்கிய மாணவ மாணவியருக்கும் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் தாளாளர்களுக்கும் முதல்வர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவ மாணவியினுடைய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு நிகழ்வு நடக்க வேண்டுமென்றால் அந்த நிகழ்வினுடைய எங்கே நடப்பது என்பது முக்கியம். நான் அரிமா சங்கத்தில் அறக்கட்டளையினுடைய பொருளாளராகவும் இருக்கிறேன். அந்த வகையில் இது போன்ற நிகழ்வுகள் எங்கு நடக்க வேண்டுமோ அந்த அமைப்பில் இருக்கும் இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடந்திருப்பது உண்மையிலேயே பெருமை அளிக்கிறது. அந்த வகையில் இந்த மண்டபத்தை இந்த நிகழ்ச்சியில் 10 நாள், ஏன்னா ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, 10 நாள் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த இடத்தை வழங்கிய நமது தாராபுரம் நகர அரிமா சங்கத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அரிமா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளர் செந்தில் அவர்களுக்கும், பொருளாளருக்கும் மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய அனைத்து அருங்காவலர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரங்கை வழங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பல பணிகளை ஆற்றிய மேலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் வாட்ச்மேன் பிச்சைமுத்து உட்பட மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நமது தமிழ் கலைமன்ற அறக்கட்டளையினுடைய தலைவர் அண்ணன் தங்கராஜ் அண்ணனுக்கு எந்த நிகழ்வு நடந்தாலும், எந்த பொதுநல நிகழ்வுகள், அதாவது பொது சேவை நிறுவனத்தில் தான், இது பொது சேவை அமைப்புகளில் தான் நாங்கள் எல்லாருமே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சமுதாய அமைப்புகளில். அந்த வகையில் எந்த நிகழ்ச்சி ஆனாலும் இந்த மேடை நிர்வாகம் மற்றும் இந்த பிரிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலைவர் மற்ற நம்ம தாராபுரம் நகர அறக்கட்டளையினுடைய தலைவர் போன்ற அமைப்பினுடைய தலைவர்களை என்ன சொல்கிறாங்களோ அதை தெளிவாக என்ன சொல்கிறோமோ அதை புரிந்து கொண்டு மிகவும் நேர்த்தியாக அந்த வேலையை முடித்து கொண்டு இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கின்ற, நாங்கள்லாம் எப்போவுமே லியோ மணின்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில் மத்திய அரிமா சங்கத்தை சேர்ந்த
மணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்த, கலந்து கொண்டு பல பணிகளுக்கிடையிலேயும் தங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, மற்ற அனைத்து வகையிலும் ஏற்பாடு செய்த அனைத்து சமூக அமைப்புகளினுடைய, சமுதாய பணி அமைப்புகளினுடைய தலைவர், செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 நாள் நிகழ்ச்சியினுடைய என்னென்ன அந்த 10 நாள் நிகழ்ச்சியை சிறப்பிக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இந்த 10 நாள் நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக ஒரு ஹைலைட்டாக இந்த தமிழ் மொழி எவ்வளவு அழகானது, தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானது, ஆங்கில மொழி ஆதிக்கம் எங்கெங்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியாது, சிலது ஐயா சொல்லித்தான் தெரியும். சின்ன சின்ன பேச்செல்லாம் நம்மளே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் பேசுகிறப்ப இவ்வளவு தூரம் ஐயா சொல்கிறத கேட்டுட்டு நன்றி நவிழல்லையே நானே 5-6 வார்த்தை ஆங்கில வார்த்தை பேசிட்டேன். அதனால் அது நம்மளை அறியாமையே என்னென்ன வார்த்தைகள் வருது, அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி தவிர்க்கலாம், நம்ம தமிழ் மொழியை எப்படி காப்பது, நம்ம தமிழ் மொழி அழகான மொழி, அதில் உச்சரிப்பதை விட ஆங்கில மொழி அழகல்ல, அதை அவருக்கே உரிய பாணியில் ஒரு நகைச்சுவையாகவும் நமக்கு புரிந்து கொள்ளும் வகையிலும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய என்றும் வெல்லும் எம் தமிழ் மரபு என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றிய புலவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்களுக்கு அனைத்து அமைப்புகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பரிசு வழங்கி பாராட்டுளை வழங்கிய ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து வர்த்தக கழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஞானசேகர் அவர்களுக்கும், ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், விழுதுகள் அமைப்பினுடைய பொறுப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கும், முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தங்கவேல் அவர்களுக்கும், மற்றும் ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், மற்றும் இந்த மாதிரி ஒரு சமுதாய பணிகளிலெல்லாம் தன்னை பல வேலைகள், ஒரு பள்ளியினுடைய தாளாளராக இருப்பதென்றால் அதுவும் விவேகம் பள்ளி போன்ற ஒரு பள்ளி, அதாவது அதிக மாணவியரை பயில்விக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய தாளாளர் பல பணிச்சுமைகளுக்கு நடுவிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக வழிநடத்தி வருகின்ற விவேகம் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஐயா பேராசிரியர் ஐயா அரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 10 நாட்களாக தொடர்ச்சியாக ஒளி அமைத்து கொடுத்த முருகன் சவுண்ட்ஸ் நடராஜ், அழைப்பிதழ் அச்சடித்ததிலிருந்து அனைத்து வேலைகளையும் பார்த்த சன்லைட் ஹரி மற்றும் இந்த பேக்ட்ராப் தட்டி போன்றவற்றையெல்லாம் அழகாக வடிவமைத்த ஜெகதீஷ், புகைப்படம் அழகாக எடுத்த இளையராஜா மற்றும் குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பாராட்டுதல்களை அனைத்து அமைப்புகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சி நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் மேடையில் இருப்பவர்கள் பேசினால் மட்டும் போதாது, கீழே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியவர்கள் மிகவும் அழகாக தொகுத்து வழங்கினார்கள். அந்த வகையிலே தொகுத்து வழங்கிய அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் அனைத்து அமைப்புகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த 10 நாட்களாக சிறப்பித்த ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள், பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நல்ல தேநீர், சுவையான தேநீர் மற்றும் இந்த ஸ்நாக்ஸ், இப்போவே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேசிட்டேன்,
அதெல்லாம் வழங்கிய சூர்யா பேக்கரி மரியாதைக்குரிய அண்ணன் அரிமா முருகேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மற்றும் அருகிலுள்ள அருகாமையைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து அமைப்புகளின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வருடம் இன்னும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் இதைவிட விமர்சையாக இந்த புத்தக திருவிழாவை மிகவும் சிறப்பாக ஒற்றுமையுடன் நடத்துவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் அனைத்து அமைப்புகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.